இன்று காலை சட்டமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக 3 அப்பாவி தமிழர்கள் விவசாயிகள் கர்நாடக மாநிலத்தில் உள்ள வனப்பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்ற அந்த பிரச்சனையை நான் எழுப்பினேன். இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் ஒரு ஃபேக் என்கவுண்டராகவே இது நிகழ்த்தப்பட்டது என்பதை எடுத்துரைத்து இது சம்பந்தமாக அரசு கர்நாடக அரசோடோ அல்லது தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கோ தகவல் கொடுத்ததா, ஃபேக் என்கவுண்டர் என்று நிகழ்த்தப்பட்டால் அதற்கான நடைமுறைகளை பின்பற்றியதா என்ற கேள்வியை கேட்டபோது மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் நாங்கள் இப்போது அதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்ற அடிப்படையில் பதிலளித்தார். 3 உயிர்கள் அங்கே பறிகொடுத்த இந்த சூழ்நிலையில் உடனடி நடவடிக்கையாக இதற்கு அரசு எந்த ஒரு கடிதமோ எந்த ஒரு தொடர் நடவடிக்கையோ எந்த ஒரு தகவலோ தெரிவிக்கவில்லை, எடுக்கவில்லை என்பதையும், இதே போன்ற ஒரு நிகழ்வு 2015ஆம் ஆண்டு நடந்தபோது அப்பொழுது முதலமைச்சராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆந்திராவில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெற்ற போது அரசு சார்பில் ஒரு அபிஷியல் பிரஸ் ரிலீஸ் என்பதே அங்கே ஆந்திர அரசுக்கு அனுப்பப்பட்டது என்பதை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்லாது அவர்கள் அரசு சார்பில் தெரிவித்திருக்கின்ற அந்த கண்டனம் என்பது டிவிகேயினுடைய அபிஷியல் ஹேண்டிலில் தெரிவிக்கப்பட்டது தவிர அது அரசோ அல்லது முதலமைச்சரோ அதற்கான கண்டனத்தை தெரிவிக்கவில்லை. அபிஷியல் ஹேண்டிலில் தான் அது தெரிவிக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமைச்சருடைய பதிலை பொறுத்தவரையில் அவர் தெரிவித்தது இனிமேல் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவிக்கின்றார். 3 அப்பாவி உயிர்கள் அங்கே நாம் இழந்த போது அதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த எந்த ஒரு அரசாக இருந்தாலும் மனித உயிருக்கு கொடுக்கின்ற மரியாதை. அதற்கான கூடுதல் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டோம். நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டோம். அதே போன்று இதுக்கு போராட்டம் செய்தவர்கள், இதை கண்டித்து போராட்டம் செய்தவர்கள் மீது கூட நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னோம். ஆனால் எந்த பதிலும் அங்கே வரவில்லை. மீண்டும் அதற்கான கிளாரிபிகேஷனை கேட்கும் பொழுதுதான் நாங்கள் இனிமேல் அதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்தார்கள்.